ஜோசியம் கேட்குறவங்க, குடுகுடுப்புக்காரனை கேட்குறவங்கலாம் வேற. ஆ. கிறிஸ்டியன் ஜோசியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, இதே போல தான் கிறிஸ்துவ சர்க்கிளில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கங்கே இவர் கரெக்டாக உங்களுக்கு கணிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இவர் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை பார்த்து சொல்லிடுவார் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக அங்கே இங்கே அலைஞ்சி போயிட்டு இருக்காங்க. அதுவும் குறிக்க போகிற மாதிரி தானே இருக்கு. 2 விஷயங்க. அவர்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எத்தனையோ தேவைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த ஊழியக்காரர் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் நினைக்கிற அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆண்டவர் எதிர்க்கிறாருங்க. ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்த வேண்டிய ஊழியக்காரர்கள் பலர் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்ட நினைத்து இதை ஒரு பிளானாக செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இப்படி சொல்லி இப்படி நடந்தது என்று சொல்லுகிறது வெரி ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் திங்ஸ் தாங்க. ஒரு 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். எப்படி அன்றைக்கு ஒரு லாசர் உயிரோடு எழுந்தாரோ, ஒரு இடத்துல தண்ணீர் திராட்சை ரசமானதோ, அது போல இருக்கலாமே தவிர இவர்கள் எல்லாருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் நியமிக்கவே இல்லைங்க தீர்க்கதரிசிகளை. நீங்கள் சொல்லக்கூடிய மிக சிறந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன்ல பங்கடைவீர்கள். இதுதாங்க மெய்யான தீர்க்க தரிசனம். இல்லைங்க, நித்திய ஜீவன்ல இருக்கிறதெல்லாம் பங்கடைகிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க, பூமிக்குரிய விஷயங்கள் நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. எப்படி ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு யோசிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க முடியாது. அவங்க சொல்றாங்க, முன்னால இவ்வளோ பெரிய செங்கடல் இருக்கு, பின்னால பார்வோனின் சேனையும் வருது, வந்து சாகிறதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்கிறாரு. ஆண்டவர் அங்க வழியை திறக்கிறார். அந்த விசுவாசத்துல நடங்க. இன்றைக்கு இருக்கிற பல ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற விசுவாசம் கூட இல்லைங்க. என்ன சொல்றீங்க? முன்னால ஸ்டேஜ்ல நீங்க இப்போ ஒரு சர்ச்சில் யார் யாரெல்லாம் வராங்க நீங்க சொல்லுங்களேன். நீங்க தான் என்ன கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்கக்கூடாதா? என்ன சர்ச்சில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வராங்க, எந்த சூழ்நிலையில வராங்க? அதான் ஒன்று ரெகுலராக சர்ச்சுக்கு போகணுமேன்ற ஒரு கூட்டம் வராங்க, பாரம்பரிய கூட்டம். இன்னொரு கூட்டம் ஏதாவது வசனம் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பற்றி இன்னும் வளரணும் அப்படின்ற கூட்டம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவே சொல்றீங்க. இன்னொரு கூட்டம் வரேன் வாங்க வாங்க. இன்னொரு கூட்டம் ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு வராங்க. இன்னொரு கூட்டம் இங்கே போனால் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு வராங்க. இந்த மாதிரி தானே. எந்த விடுதலை? எதுல இருந்து விடுதலை? அவங்களுடைய ஃபினான்சியல் பிரேக் த்ரூ. இதை ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்துக்குவோம். ஃபினான்ஷியல் நீடு ஒருத்தருக்கு இருக்குங்க. இன்னைக்கு அவர் சர்ச்சுக்கு வராரு. அந்த பாஸ்டருக்கு இவருக்கு ஃபினான்ஷியல் நீடு இருக்குன்னு தெரியும். அவர் அழுகிறாரு, பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அவருக்கு அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவாருங்க? ஒரு பாசிட்டிவாக தான் சொல்வார். என்ன சொல்லுவார்? ஆண்டவர் ஒரு நிச்சயம் உங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் நீட்லேருந்து விடுதலை தருவார், நீங்கள் அவர் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் இப்போ ப்ராஸ்பெரிட்டி சர்ச்சஸ் தான் நிறையா இருக்குது. சரி, அவர் என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லுவாருங்க? என்னென்ன வசனங்களை சொல்லுவார்? அதான் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு பைபிள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அவர் சொல்றதெல்லாம் உண்மையா போயிங்களா? அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மைதானே? சரி, விசுவாசிக்கிறவர்களுடைய தேவைக்கு ஊழியக்காரர் சொல்லுகிற அந்த வசனங்கள் மெய் என்றால் அவர் ஏங்க ஃபண்ட்ரைஸ் பண்றாரு? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அவர் காணணும்ல. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், அதை சொல்லி தானே என்ன என்கரேஜ் பண்ணீங்க. நீங்க ஏன் இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு இவ்வளோ பெரிய இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ தேவை இருக்குதுன்னா, அப்போ நீங்கள் போதிக்கிற அந்த விசுவாசமும் அந்த விசுவாசத்துக்கு பலன் அளிப்பார் என்று சொன்ன அந்த தேவனும் உங்களுக்கு தரமாட்டார்னு நீங்க விசுவாசிக்கிறதுனால தானே மனுஷன்ட்ட கேட்குறீங்க. அந்த விசுவாசத்தை அவர்களே பிராக்டிஸ் பண்ணாம, அவங்களே எக்ஸசைஸ் பண்ணாம, நடந்து கொள்கிறது தெரியாம மக்கள் அங்க போய் கண்ணீர் விட்டு அழுகிறதும் புலம்புகிறதும் ஆரவாரம் பண்றதும் பார்க்கும்போது தே ஆர் டேக்கன் ஃபார் அ ரைடுங்கிறத சொல்ல வரேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஸ்பெசிஃபிக் வில் வைத்திருக்கிறார், ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். ஆண்டவரை நம்பினால் நீங்கள் செழிப்பீர்கள். ஆண்டவர் நிறைய பேருக்கு வரங்களை கொடுத்துருக்காரு. அதுல ஒரு வரம் தீர்க்க தரிசனம் சொல்ற வரம் தானே. அது ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸுங்க. 9 வரங்கள்னு சொல்லுவாங்க. சிலர் 60 வரம் இருக்கும்பாங்க, சிலர் 600 வரம் இருக்குதுன்பாங்க.
அந்த 9 வரங்கள்லேயே இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரம் என்னன்னு கேட்டால், உங்களை நான் கேட்டு மாட்டி விட விரும்பலை, நம்முடைய நேயர்களும் கேட்கட்டும். 9 வரங்கள் என்னன்னு கேட்டால், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லுவாங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அதில் ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசமே ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிகிறது ஒரு வரம், அந்நிய பாஷை பேசுகிறது வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது வரம், இப்படி பல வரங்கள் இருக்கு. மீதி எல்லாமே பேசினா மாட்டிக்குவாங்க. அதனால எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் இந்த 2 மட்டும் பிடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷை பேசிட்டு உலகத்தில் எங்கேயோ பேசுற ஒரு பாஷைன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற ஏஐயில் நீங்கள் பேசிட்டு இது என்ன பாஷைன்னு சொன்னால் எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அன்றைக்கு நாம் பார்க்குறோம். ஆவியில் நிறைந்து 120 பேர் பாஷைகளை பேசின போது, இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா, இவர்களெல்லாம் நம்முடைய மூல பாஷைகளில் பேசுகிறதை நாம் கேட்கிறோமேன்னு சொன்னாங்களே, அப்படி ஏன் இன்றைக்கு யாரும் சொல்கிறதில்ல? ஏன் யாரும் ஸ்பானிஷ் பேசுறதில்ல, சைனீஸ் பேசுறதில்ல, ஏதோ ஒரு பாஷை, புரியாத பாஷையை பேசுகிறாங்க. அது என்னங்கன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, தேவதூதர்கள் பேசுகிற பாஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் பார்க்குற தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா, அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசி, அது நிறைவேறலைன்னா உண்மை இல்லாத தீர்க்கதரிசி. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, எத்தனை பேர் அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் யங் லீடர், நியூ லீடர்ஷிப் இந்தியாவில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இப்போது ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ஸில் பாருங்கள், நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் மெய்யான தீர்க்கதரிசி. இப்போ நீங்கள் என்ன தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி. நம்ம அதை சொல்ல வேண்டாம். பட் மெய்யான தீர்க்கதரிசி இல்லையே. அப்போது இந்த தீர்க்க தரிசனங்களை நம்பி ஜனங்கள் போகிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இயேசுவை தவிர வேறொரு மத்தியஸ்தர் இல்லை. அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஏங்க அப்போ விசேஷித்த வரம்னு ஒன்றும் இல்லையானா இருக்குது. உங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு ஜோசியம் சொல்றதுக்காக அந்த வரங்கள் இல்லை. நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து பாருங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு யாருடைய கரங்களிலும் ஒரு வேத புஸ்தகம் இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஒரு கார்ப்பரேட் ப்ராஃபஸி தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு ஊழியரை எடுத்து பயன்படுத்துறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன படிக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எந்த பொண்ணை கட்டணும், இந்த வீடு இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா, என்ன கார் வாங்கணும், இதெல்லாம் ஆண்டருடைய பிக்கர் பிக்சரை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன், ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, டாஸ்மாகில் வேலை கிடைக்குது, எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்கிறாங்க, வேலைக்கு போகலாமா வேணாமா ஆண்டவர் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போக வேணான்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்க? அது தப்பான வழி அப்படின்னு. அப்போது இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? உங்களுக்கே தெரியும் வாட் இஸ் காட்ஸ் பிளான்னு சொல்லிட்டு, பிக்கர் பிளான்ட்டு. இப்படி பல விஷயங்கள் ஆண்டருடைய ஜென்ரல் வில்லிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸ்பெசிஃபிக் வில் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, வேத வசனங்கள் மூலமாக தான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவார். நான் பழைய ஏற்பாடை பற்றி சொன்னேங்க. பழைய ஏற்பாடில் வேத புஸ்தகம் இல்லை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கரங்களில் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரே வசனத்தை கொண்டு வித்தியாசமாய் ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊழியக்காரர்களை தேடி போனீங்கன்னா நீங்கள் பூமியில் ஏமாந்து போவீர்கள். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் கிளி ஜோசியம் கேட்கிறதையோ நல்ல ஆறுதலான வார்த்தைகளையோ தேடி போனால் ஒரு நாள் ஏமாந்து போயிடுவாங்க. ஓஹோ, அது வந்து சில நேரம் சரியா இருக்க மாதிரி இருக்கே. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் வெளியே இருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சாமியாரை பார்க்க போனோம் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ வந்து ஒரு பாப்புலர் சாமியார் இங்கே நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில், சரி, ஒரு டிவோட்டி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் அவர்கிட்ட நின்ன உடனே அவர் என்னுடைய ஃபேமிலி பற்றி எல்லாம் சொல்லிட்டு, என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் வரையும் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இப்போ ஒரு சாமியார் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கிறிஸ்டியன்லேருந்து வெளியே போயிடுவோம். ஒரு பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
உண்மையாகவே இருக்கட்டும். ம், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், ம், சாத்தான் வல்லமை உள்ளவன். ம், நம்மளை விட அவனுக்கு பவர் அதிகங்க, ம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆ, அப்போ என்னங்க சாத்தான் வல்லமை அதிகம்னு நீங்கள் விசுவாசி சொல்கிறீங்களே அப்படின்னா, ம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆ, எனக்குள்ள அந்த தேவன் இருந்தால் அந்த இயேசுவின் நாமத்தினால இந்த சாத்தானின் தலையை நசுக்க என்னால் முடியும். ம், தேவன் இல்லை என்றால் சாத்தான் தான் பெரியவன், ஒத்துக்கணுங்க. ம், சரி, அவர் சொல்லிட்டார் இப்படி இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ம். அது யாரால் நிறுத்த முடியும், யாரால் மாற்ற முடியும், யாரால் அற்புதம் செய்ய முடியும்? அது இயேசுவால தான் முடியும். அவர்னால இப்படி செஞ்சு இப்படி பரிகாரம் பண்ணுங்க சரியாயிரும்னா, ஆனா அது ஆச்சா என்னன்றது தெரியல. அப்போ நம்ம யார்கிட்ட போகணும்? ஏசாமிட்ட தான் போகணும். இப்போ ஒரு பிரச்சனை அவரால இருக்குது. சொல்ல முடியுது அந்த இதெல்லாம். சொல்ல முடியுதுங்க. ஆ, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆ. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ரவுடிகிட்ட போய் ம், இந்த பிரச்சனை இருக்கு, அவனை மிரட்டுங்கன்னு சொல்லி நான் காசு கொடுத்து என் பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமா, முடியாதுங்களா? முடியும். இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு என் பிரச்சனையை தீர்த்துக்கலாமா, முடியாதுங்களா? அதுவும் முடியும். நான் எதை செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் போகிறது நியாயமான ஒன்று. ஆ. ஆனால் அதுக்கு இமீடியட் தீர்வு கிடைக்காது. சரி, இந்த ரவுடிகிட்ட நான் போய் கொடுத்து காசை கொடுத்து என் பிரச்சனையை தீர்த்துறேங்க. ஆ. நாளைக்கு இந்த ரவுடி என்ன பண்ணுவார்? அவன் நாளைக்கு திரும்ப வா தம்பி இங்க. ஐ ஆம் எக்ஸ்போஸ்ட், ஐ ஆம் வல்னரபிள். டேய், உன் பிரச்சனையை உன்னால் தீர்த்துக்க முடியலன்னு என்கிட்ட வந்து கேட்ட. இப்போ நீ எனக்கு இதுக்கு ஒரு பணம் கொடுத்த, உன் பிடி என் கையில் இருக்கு. உன்னை நான் ஏதாவது பிரச்சனைன்னா மாட்டி விட்டுருவேன். எனக்கு தேவையாக இருக்கும் போதெல்லாம் நீ எனக்கு காசு கொடு. ஓ, பிசாசு அதாங்க பண்ணுவான். இது வலையில பிரச்சனை. போய் மாட்டிக்கிறான். ஐ ஆம் வீக்குன்னு நானே காமிச்சிட்டேன். ம், அப்போது இவனுக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது அவன் ஆதாயம் இல்லாமையே செய்வான். ஆ, அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற ஊழல்லாம் மறந்துடுங்க. ஆ, அவங்க அதை நம்மக்கிட்ட ஆதாயத்துக்காக செய்ய மாட்டாங்க. ஆமா. அப்போ ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆ, அவர் எந்த ஆதாயத்துக்காகவும் நம்மக்கிட்ட வந்து நிற்கலைங்க. ஆ. அவர் கொடுத்ததில் ஒரு பங்கு நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். அவர் கொடுத்தது தான் நமக்கு. ஆ, அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ம், நம்மை பாதுகாக்க, வழி நடத்த, ம், காப்பாற்ற, ம், ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ம், அப்போ அந்த ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு அவரே சொல்லிட்டாரு, ம், பச்சை மரத்துக்கே உளப்பாடு என்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ம், ஆகிலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படி அர்த்தம் என்ன? எனக்கே பாடு இருந்துச்சு. ம், அப்புறம் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலவுமாக இருக்கும், ம், ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலான பாதை நேரோவேன்னு சொல்லிட்டாரு. ம், அப்போ அந்த இயேசுவை நம்பி ம், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு ரொம்ப தெளிவாக தெரியலனாலும் ம், விசுவாசத்தில் வாழுகிறதுக்கு தான் பேர் விசுவாச வாழ்க்கை. ம், அவங்களுக்கு தான் பேர் விசுவாசிகள். ம். அவங்கள வழி நடத்துகிறவங்க தான் ஊழியக்காரங்க. ஓ, ஆ. ஸோ இப்படி விடுதலைக்காகவோ இல்லாட்டினா பிரச்சனைக்காகவோ தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி இவங்களை தேடி போக வேணான்றீங்க. வரம் பெற்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க, ம், நீங்கள் ஜெபிக்கலாம். ம், அது மட்டும் இல்லை, 2 பேர் கூடி ஒரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சா அவங்க மத்தியில் ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்கிறார். ம், ஒருமனப்பட்டு ஜெபிச்சா அங்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ம், உபவாசம் பண்ணி ஜெபிச்சா, கருத்தாய் ஜெபிச்சா ம், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறாருங்க. ம், இப்போ நம்ம ஈஸி வேவை தேர்ந்தெடுத்துக்கிறதுங்க. ம், நிறையா விசுவாசிங்க பாஸ்டர் எப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ம், பாஸ்டர், நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கேன், ம், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ம், அப்போது ஊழியக்காரர் எல்லாருக்கும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ம், ஈஸி வே. ம், அந்த நாட்களில் கத்தோலிக்க சபைகள் இப்படி தான் இருந்துச்சு. ம், இவங்க செஞ்ச பாவத்துக்கு தக்கதாக காணிக்கையை கொடுத்துட்டு அந்த பாவம் போயிடும். இன்றைக்கும் நிறையா மற்ற மதத்தினர் அதை செய்கிறாங்க, பரிகாரம் செய்கிறாங்க. ம், அப்படி இல்லை, நீங்கள் மனம் திரும்ப. காட் இஸ் அ பர்சனல் காட், இஸ் அ பர்சனல் சேவியர். ம், அவர் உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ம், நாம் மனம் திரும்பும்போது ம், ஐ வில் கிவ் யூ அ சேலஞ்ச். ம், நோ டவுட் இட் இஸ் கோயிங் டு பி a tough life. ம். A Christian's life is a tough life. நீங்கள் சிலுவையை எடுத்துக்கிட்டு தான் பின்னால் போகணும். ஓ, இன்றைக்கி எல்லாரும் போய் பிரின்ஸ் ஜுவல்லரியில், ஜிஆர்டியில், டனிஷ்கில் சிலுவையை வாங்கி மாட்டிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்காங்களே தவிர, அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னால் வா. ஓ, அப்போ இயேசு எடுத்துகிட்டு போன சிலுவை சுமாராக எவ்வளோ வெயிட் இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பாரங்களை தூக்கி கொண்டு தான் இயேசுவுக்கு பின்பற்றி வரணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லேவிஷ் லைஃப்பை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வரல. இதை சொன்னால் ஆட்கள் வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க சொல்கிறது இல்லை. அந்த ஊழியக்காரர்களே பல பாடுகளுக்குள்ளே போகிறாங்க. எத்தனையோ அற்புத சுகத்தை பேசி கொண்டு இருக்கிற ஊழியர்கள் பைபாஸ் சர்ஜரிக்கு போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் மெடிக்கேஷன் தேவைப்படுது. அவங்க குடும்பத்தில் தேவைகள் இருக்குது. இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு நீங்கள் வளர வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு சவால் விடக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு எழும்பும்போது மாத்திரம்தான் தனிப்பட்ட விதத்தில் பர்சனல் கிறிஸ்டியனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மெச்சூர்டு கிறிஸ்டியனாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஆட்களை ஆதாயப்படுத்தவும் முடியும்.
இதோட தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த பகுதியில் கேட்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க.